வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் டாக்டர் தமிழ். நான் உங்கள் சைபர் டாக்டர் ராம். இன்றைக்கி நம்ம காருக்கு ஒரு எசென்ஷியலான ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம காரில் ஓஇஎம்மில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது. பட் ஆனால் இதில் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி இல்லை. நம்ம ஒவ்வொரு தடவும் காரில் ஏறிட்டு நம்ம மேப் போடணும் அல்லது ஏதாவது யூடியூப் மியூசிக் கேட்கணுன்னா ஃபோனை கனெக்ட் பண்ணணுன்னா நம்ம யூஎஸ்பி கேபிள் வழியாக தான் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணும்போது ஃபோன் ஹீட் ஆகும். ப்ளஸ் நம்ம ரோட்டில் இருக்கிற பம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா கார் ஏறி இறங்கும்போது இந்த யூஎஸ்பி கேபிள் லூஸ் ஆகும்போது இதனோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மேப்ஸ் ஒரு தடவை ரீலோட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூடியூப்பில் அல்லது ஸ்பாட்டிஃபைல மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அதை ரீகனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூ இருக்குங்காட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கான சொல்யூஷனாக நம்ம இந்த போர்ட்ரானிக்ஸில் இந்த டியூன் அப்படிங்கிற ஒயர்லெஸ் கார் ரிசீவர் வாங்கியிருக்கோம். இதை நம்ம காரோட யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டாவே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ்மாகவே நம்ம காருக்குள்ளே என்ட்ரு ஆகி கார் நம்ம ஆன் பண்ணதுமே ஒயர்லெஸ் மூலமாகவும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோன் கூட ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் கனெக்ட் ஆகிக்கும். இதே மாதிரி தான் ஆப்பிள் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு கார் ப்ளே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். நம்ம இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த போர்ட்ரானிக்ஸ் டியூன் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு காட்டன் பாக்ஸில், ஒயிட் கலர் காட்டன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதே நான் பார்த்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸில் வர வெர்ஷன்ஸும் பார்த்துருக்கேன். எனக்கு அது புதுசாக பழசான்னு தெரியல, இல்லை இதுதான் புது வெர்ஷனான்னு தெரியல. ஆனால் மெட்டல் பாக்ஸில் வர இதுவரை நான் அமேசானில் நான் பார்த்துருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா போர்ட்ரானிக்ஸ் டியூன் ஒயர்லெஸ் கார் ரிசீவர்னு கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட் ஒயர் டு ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டின்னு இருக்குது. இதனோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதனோட மாடல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதனோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 4999 கொடுத்துருக்காங்க. இது 6 months வாரண்டியோடு வருது. நம்ம பார்த்தீங்கன்னா இது 1749க்கு நம்ம ஆஃபரில் வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வாரண்டி ரெஜிஸ்ட்ரி பண்ணிக்க முடியும். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் கிளிப் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது சிம்பிளாக ஒரு எலாஸ்டிக் டை மூலமாக இந்த யூஎஸ்பி ரிசீவரை இதில் வச்சுருக்காங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது நான் இது பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் நினச்சேன். நான் இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் கேசிங் தான். இதில் அலுமினியம் ஹீட்டு பார்த்தீங்கன்னா டிசிபேட் பண்ணுறதுக்காக மேலே 2 பக்கம் அலுமினியம் அல்லது வேறு ஏதோ மெட்டல் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் இது நார்மலாக பிளாஸ்டிக் கேசிங். இது டிசைனுக்காக இந்த கலர் இருக்குது. அடுத்தது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதனோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கார் கூட கனெக்ட் பண்ணுறது இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போர்ட்ரானிக்ஸ் டியூனை நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். பென்ட்ரைவ் மாதிரி ஒரு சின்ன சிப்பு இருக்குது. இது ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. ஹீட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு பாடிக்கு. இது ரியல் டெக்கோட கம்யூனிகேஷன் சிப், ப்ளூடூத் ப்ளஸ் டுவல் பேண்ட் வைஃபை வர சிப். இது கம்யூனிகேஷன் சிப். இது RTL 87338S அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் சிப். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஓடி டிவைஸ் எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணுற சிப் தான் அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினான ப்ராசஸர். இது ஆல்வினர் V851S SoC சிப் கொடுத்துருக்காங்க. இந்த சிப் நான் மெயினாக செக்யூரிட்டி கேமராஸில் யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா XTRோட ஒரு 128 MB மெமரி சிப் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இதில் இருக்குது. நம்ம இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம காரில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதை நம்ம காரோட மெயின் யூஎஸ்பி போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இதை கனெக்ட் பண்ணதுமே இந்த போர்ட்ரானிக்ஸ் டியூன் அப்படிங்கிற இந்த அவனோட ஸ்க்ரீன் வர ஆரம்பிச்சிருது. ரெண்டாவது நம்ம ஃபோன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் ப்ளூடூத் எனேபிள் பண்ணிக்கணும். ப்ளூடூத் எனேபிள் பண்ணதுமே பார்த்திங்கன்னா டியூன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, டியூன் 23CD அப்படின்னு வருது. இதை நம்ம கனெக்ட் பண்ணோம். இதே இந்த எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆப்பிள் கார்ப்ளே வச்சுருக்கவங்க இந்த எஃப்எக்ஸில் கனெக்ட் பண்ணணும். நம்ம ஜஸ்ட் இதை கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம இந்த ப்ளூடூத் நம்ம கனெக்ட் பண்ணதுமே இது பேரிங் ரிக்வெஸ்ட் கேட்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம வெஹிக்கிளில் ஆட்டோமேட்டிக்காக ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஒயர்லெஸ்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃபோனில் நம்ம இப்போ எதுவுமே ஒயர் கனெக்ட் பண்ணல. நம்ம ஒயர்லெஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆக்சஸ் பண்ண முடியுது. நம்ம மேப்ஸாக இருக்கட்டும் அல்லது யூடியூப் மியூசிக்காக இருக்கட்டும், மற்ற எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா இது நம்ம காரோட OEM சாஃப்ட்வேருங்க. மேப்ஸு, மெசேஜஸ்ஸு, இந்த ஃபோன் டைலரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது ஸ்மார்ட் லைஃப். நம்ம ஹோமோட அந்த ஸ்மார்ட் கேஜெட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஆப்பு, வாட்ஸ்அப்பு, யூடியூப் மியூசிக்கு எல்லாமே நம்ம என்னென்ன நீங்கள் இன்னும் நிறைய ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோக்கு இருக்குது. அது எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காரை இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. நான் கார் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கார் ஆன் பண்ணதுமே
நம்ம காரை வந்து ஆன் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் ஆகிடுதுங்க. நம்ம எதுவுமே ஒயரில் கனெக்ட் பண்ணல, எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸில் கனெக்ட் ஆகிடுது. ரொம்ப குயிக்காகவே கனெக்ட் ஆகுது. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் மாதிரியே ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்க யூசர்ஸுக்கும் நம்ம அந்த கார்ப்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து உங்கள் ஓஇஎம்மில் கான்ஃபிகர் ஆகிருந்ததுன்னா ஈஸியாக அந்த மாதிரி ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பார்த்திங்கன்னா லுக்கிங் ஃபார் ஆண்ட்ராய்டு டிவைசஸ்னு வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ இஸ் அவைலபிள்னு வருது இல்லைங்களா. இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேபிள் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம காருக்குள்ளே வந்ததுமே அது கனெக்ட் ஆகிடுது. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வேண்டாம், நம்ம வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ வேண்டாம், நம்ம ஃபோன் கூட கனெக்ட் ஆக வேண்டாம், நம்ம தேவையில்லாமல் ஒயர்லெஸ் எடுத்துகிட்டு இருக்குது, நம்ம மேப்பெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, நம்ம காரோட இன்ஃபர்டெயின்மெண்ட்டில் தான் நம்ம பாட்டு கேட்டு போகிறோம், ஃபோனோட கனெக்டிவிட்டி எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து இப்படி டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். டிஸ்கனெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரோட இன்ஃபர்டெயின்மெண்ட்டோட ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுது. இப்போ அந்த டிவைஸை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 50 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் போனோம். போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன கவனித்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த டிவைஸும் ஹீட் ஆகுது. நம்ம யூஎஸ்பி வழியே கனெக்ட் ஆகும்போது நல்லாவே ஹீட் ஆகுது. நம்ம ஏர் கண்டிஷனர் ஓடிட்டு இருந்தது உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 கிலோமீட்டர்ஸ்க்கும் அப்போவுமே இந்த டிவைஸ் ஹீட் ஆகுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனும் ஹீட் ஆகுது. இது ஒயர்லெஸில் எப்போவுமே வைஃபை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் நடக்கிறதுனால நம்ம யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணால் கொஞ்சமாக தான் ஹீட் ஆகுது. நம்ம இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஹீட் ஆகும். அடுத்தது வந்து இது ஆனால் இதில் நம்ம ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்பவே அதிகமாக ஃபோனும் ஹீட் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ட்ரெயின் ஆகுது. என்னோடய பேட்டரி லெவல் வந்து பார்த்திங்கன்னா 73% இருந்தது. ஒரு 3 மினிட்ஸ் வந்து கால் பேசியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7% பேட்டரி வந்து சரன்னு இறங்கிடுச்சு. ஆனால் இது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனும் ஹீட் ஆகுது, அந்த டிவைஸும் ஹீட் ஆகுது. இது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் ரனில் தான் தெரியும் ஏதாவது ஃபர்ம்வேர் அப்டேட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னுமே நான் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபாலோ அப் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. வந்து நீங்களுமே என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி வித்தியாசமான டிவைசஸ் ப்ளஸ் வந்து பிசி, லேப்டாப்ஸ், ட்ரோன்ஸ், ஆக்ஷன் கேமராஸ், இந்த மாதிரி ஆக்சசரிஸ், இந்த மாதிரி கேஜெட்ஸ் மேலே ஆர்வம் உள்ளவராக இருந்தால் நம்ம சைபர் டாக்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ வரப்போகுது, கிவ் அவே வரப்போகுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.